வணக்கம். இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு பெரிய ஊருங்களாம். அந்த ஊருக்கு ஒரு அழகான அரசனா, அந்த அரசனுடைய ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னதுன்னா, அவருடைய தோட்டத்துல காய்க்கிற மாமரம் வந்து வருடா வருடம் அவ்ளோ தித்திப்பான, ருசியான மாம்பழங்கள குடுக்குங்களாம். நெறைய குடுக்குங்களாம். இந்த மாதிரி சுவைமிக்க மாம்பழங்கள சிற்றரசர்களுக்கு இவர் பரிசா கொடுத்ததுனால, அவங்க எல்லாருக்கும் இவர் மேல ஒரு நட்பு அதிகரிச்சுதுங்களாம். ஒரு நாள் இந்த அரசருடைய அரசவைக்கு ஒரு பேரறிஞர் வந்தாருங்களாம். அந்த அறிஞர் வந்து இந்த அரசர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். மன்னா, நீங்க செய்யறதுலயே அரிய செயல் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாருங்களாம் அரசர்கிட்ட. அதுக்கு அரசர் சொன்னாருங்களாம், என்னுடைய தோட்டத்துல சுவை அருமையான மாம்பழங்கள் எப்பவுமே வருடமானா நிறைய வரும். அதை நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்வேன். அந்த மாதிரி சுவை நீங்க எங்கேயுமே சாப்பிட்டிருக்க முடியாது அப்படின்ட்டு அரசர் சொன்னாருங்களாம். அரசே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்ற விஷயம் நீங்க செய்யற அரிய செயல் இல்ல. எனக்கு ஒரு 3 வருடம் வந்து அவகாசம் தாங்க. இந்த சுவைமிக்க மாம்பழத்தை கசப்பான மாம்பழமா நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட அரசர் ரொம்ப சிரிச்சாருங்களாம். எப்படி சுவைமிக்க மாம்பழங்கள், இனிப்பான மாம்பழங்களை கசப்பா மாற்ற முடியும் ஒரு மரத்துல காய்க்கிற மாம்பழத்தை? இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு சொன்னாருங்களாம். இல்ல அரசே, நான் கட்டாயம் செஞ்சு காட்டுறேன். எனக்கு 3 வருடம் அவகாசம் தாங்க. சரி, நான் இன்னிலேருந்து நீ அந்த தோட்டத்தை எடுத்துக்கோ. கரெக்டா 3 வருடம் கழித்து நீ சொன்ன மாதிரி கசப்பான மாம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கலினா உன்னுடைய உயிர் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு அரசர் சொன்னாருங்களாம். பேரறிஞர் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனாருங்களாம். அன்னிலிருந்து அரசருடைய தோட்டத்து மாமரம் பேரறிஞருடைய கைப்பிடிக்குள்ள வந்துச்சுங்களாம். 3 வருடம் கழிச்சு அவர் வந்து மாம்பழங்களை எடுத்துட்டு வந்தாருங்களாம். கூடையில எடுத்துட்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தாருங்களாம்.